ஒன்றிய பாஜக அரசு 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டிலே கிராமப்புறங்களிலே பணியாற்றிய ஏழை எளிய தொழிலாளர்களுக்கு சுமார் 4000 கோடி ரூபாய் வழங்காமல் இழுத்தடிப்பதை கண்டித்து நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே எங்களது மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நல்லாட்சி நாயகர் அன்பு தலைவர் தளபதியினுடைய ஆணைக்கிணங்க லட்சக்கணக்கானவர்கள் பங்கேற்ற ஆர்ப்பாட்டங்கள் பல்வேறு ஒன்றியங்கள்ல எழுச்சியோடு நடைபெற்றது. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஏழை எளிய மக்களுக்கு வழங்க வேண்டிய நிதியினை சுமார் 4000 கோடி ரூபாய் நிதியினை உடனடியாக பாஜக அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, 4000 கோடி ரூபாய் வழங்காமல் இழுத்தடிப்பதை இந்த சந்திப்பின் மூலமாக வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். அதை போலவே மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய மறுசீரமைப்பு, தொகுதியினுடைய மறுசீரமைப்பு என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி நடந்ததுன்னா அது நம் மீது தொங்குகின்ற கத்திக்கு சமமாகத்தான் அது கருதப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்களுடைய பலத்தை குறைக்கின்ற வகையில ஒன்றிய பாஜக அரசு செயல்படுவது நம்முடைய மாநில உரிமைகளை பறிப்பதற்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை பறிப்பதற்கும் பாஜக அரசு தொடுக்கின்ற ஒரு தாக்குதலாகத்தான் அது காணப்படுகின்றது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய இது போன்ற பாதிப்புகளில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இந்தியாவிற்கே வழிகாட்டியாக திகழக்கூடியவர் திராவிட நாயகன், நல்லாட்சி நாயகன், அன்பிற்கினிய தளபதி அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர்தான் இன்றைக்கு இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இன்றைக்கு தொகுதி மறுசீராய்வு பிரச்சனைகளை முன்னின்று போராடி வருகின்றார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தொகுதி சீராய்வு மறுசீராய்வுல பாதிக்கப்படுகின்ற அனைத்து மாநிலங்களுக்காகவும் களத்திலே முன்னின்று போராடக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக நம்முடைய மக்கள் நாயகன், திராவிட நாயகன் தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு முன்னின்று தளபதியாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மார்ச் 5ஆம் தேதி அன்று சென்னை தலைமைச் செயலகத்துல மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவருடைய தலைமையில் அனைத்து கட்சி கூட்டங்கள் நடைபெற்றன. அந்த அனைத்து கட்சி கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா 63 கட்சிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே, தமிழ்நாடு அரசின் சார்பிலே அழைப்பு விடுக்கப்பட்டது. அதில் 58 அரசியல் கட்சி தலைவர்கள் அதில் பங்கேற்றார்கள். பங்கேற்றதோடு மட்டுமின்றி மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட நாயகன் தலைவர் தளபதியினுடைய தலைமையில ஒரே குரலில் 58 கட்சி சார்பிலே கலந்து கொண்ட பிரதிநிதிகளும் தலைவர்களும் மக்களவை தொகுதி மறுசீராய்வில மக்கள் தொகை அடிப்படையில செயல்படுத்தக்கூடாது என்கின்ற கண்டனத்தை, எதிர்ப்பை ஒரே குரல்ல தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்துல மிக முக்கியமான தீர்மானமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மறுசீராய்வு செய்தால் பாதிக்கக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் மட்டுமல்ல, அதை போல வேறு மாநிலத்திலும் இருக்கக்கூடியவர்கள் அப்படி பாதிக்கப்பட்டால் அந்த மாநிலங்களுடைய அரசுகளையும் அணுகி அந்த மாநிலங்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக நம்முடைய தலைவர் இருக்கிறார். ஆகவே அந்த மாநிலங்களையும் அணுகி அவர்களோடு நியாயமான முறையில மக்களவை தொகுதியினுடைய மறுசீராய்வு செய்திட வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை அமைக்க வேண்டும் என்று சொல்லி, அதாவது JAC என்ற அந்த கமிட்டியினை அமைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தினுடைய அடிப்படையில கடந்த மார்ச் 22ஆம் தேதி அன்று மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதியினுடைய தலைமையில சென்னையிலே கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா 3 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் பங்கேற்றார்கள், துணை முதலமைச்சர்கள் பங்கேற்றார்கள், முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றார்கள், பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பங்கேற்றார்கள். அதாவது தமிழ்நாடு, தெலுங்கானா, ஒடிசா,
கர்நாடகா, கேரளா, பஞ்சாப் போன்ற பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் அந்த கூட்டத்திலே பங்கேற்றார்கள். பங்கேற்றதோடு மட்டுமின்றி அந்த கூட்டத்திலே பல்வேறு சிறப்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதுல மிக முக்கியமான தீர்மானமாக 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்களவை தொகுதிகள், மக்களவை நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு என்ன நிலைமை இருக்கிறதோ அதே நிலைமை தொடர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 1971ஆம் ஆண்டின்படி அந்த கணக்கெடுப்பின்படி இப்ப மக்களவை தொகுதி பிரித்தாலும் அதே நிலையைத்தான், அந்த சட்டத்துடைய பகிர்வைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் இதே இப்ப இருக்கக்கூடிய நிலைமையே 25 ஆண்டுகளுக்கு பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய தலைமையில நடைபெற்ற அந்த கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா 1971ஆம் ஆண்டு கணக்கெடுத்த அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட கணக்கின்படி பார்த்தா தமிழ்நாடு, அதை போலவே தென் மாநிலங்களான ஒடிசா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா அன்றைக்கு மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு பிரகாரம் 23.41% அன்றைக்கு மக்கள் தொகை இருந்தது. அதை வட மாநிலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட அந்த மாநிலங்கள் எடுத்துட்டீங்கன்னா 24.39% அன்றைக்கு மக்கள் தொகை இருந்தது. தேசிய அளவில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு அறிவித்து அந்த திட்டங்களை செயல்படுத்திய அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த திட்டங்கள் மிக சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டன. மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல, தெலுங்கானா, அதை போலவே கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களும் அது கட்டுப்படுத்தப்பட்டன. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 12.51% அந்த மக்கள் தொகையினுடைய அந்த வளர்ச்சி என்பது கட்டுப்படுத்தப்பட்டன. அதே நேரத்தில் வட மாநிலங்கள்ல அந்த அளவு கட்டுப்படுத்தினார்களா என்று கேட்டா நிச்சயமா இல்லை. அந்த திட்டங்களை, மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை அவங்க தீவிரமா செயல்படுத்தவில்லை. அப்படி செயல்படுத்தாத காரணத்தினால் அன்றைக்கு 21.83% மக்கள் தொகை வளர்ச்சி என்பது அதிக அளவுல தான் இருந்தது. அதனால பாத்தீங்கன்னா இன்றைக்கு தற்போதைய நிலவரப்படி பாத்தீங்கன்னா நம்மை விட மக்கள் தொகையில வட மாநிலங்கள் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலமாக இருக்கிறது. ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி மக்களவை தொகுதிகளை தற்போதுள்ள மக்கள் தொகை அடிப்படையில பிரிக்கப்பட்டால் நம்முடைய தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும். ஆகவேதான் இந்த பாதிப்பை, இது போன்ற ஒரு பேராபத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இன்றைக்கு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல 1971ஆம் ஆண்டு இருக்கக்கூடிய நிலையை நீடிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தலைவர் அவர்கள் அதற்குண்டான முயற்சிகள் எடுத்து வருகின்றார்கள். அது மட்டுமல்ல, தேசிய அளவில் ஒன்றிய அரசு அன்றைக்கு என்ன சொன்னதோ அந்த திட்டத்தை மிகச்சிறப்பான முறையில செயல்படுத்திய அரசாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் திகழ்கிறது. ஆனால் அதை செயல்படுத்தாத அரசுகளாக வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த அரசுகள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டத்தில் மட்டும் இந்த நிலைமையான்னு கேட்டால் கிடையாது. பொருளாதார வளர்ச்சியிலே கூட நம்முடைய தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால், அதாவது ஜிடிஎஸ்பி, மாநில உள்நாட்டு உற்பத்தியில பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு 36% பங்களிப்பை பொருளாதாரத்துல நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பாக இருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு, ஒடிசா, கேரளா, கர்நாடகா, பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் அந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி வட மாநிலத்துல பாத்தீங்கன்னா 20% தான் ஜிடிஎஸ்பி அந்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில அதனுடைய பங்குகள் இருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டில் 36% இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு 27% வரி பகிர்வு தான் நமக்கு வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் வெறும் 20% இருக்கக்கூடிய ஜிடிஎஸ்பி, அதாவது மாநில உள்நாட்டு உற்பத்தி, அந்த பொருளாதார அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா வெறும் 20% மட்டுமே இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களுக்கு ஒன்றிய பாஜக அரசு 42.5% அந்த வரி பகிர்வை தருகிறது.
ஆகவேதான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஏன் எதற்காக இப்படிப்பட்ட பாரபட்சத்தை ஒன்றிய பாஜக அரசு செய்கிறது, எதற்காக இந்த ஓர வஞ்சனையை செய்கிறது. ஆகவே இது போன்ற நிலைமை நீடிக்க கூடாது. அதாவது மக்கள் தொகை கட்டுப்பாடாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்துல வளர்ச்சியாக இருந்தாலும், இந்த இரண்டிலுமே முதலிடத்தில் அரசனுடைய ஒன்றிய அரசனுடைய அந்த வேண்டுகோளை, அந்த ஆணைகளை பின்பற்றி செயல்படுகின்ற அரசுகளாக நம்முடைய அரசுகள் இருக்கிறது. அதே நேரத்தில் பின்பற்றாத அரசுகளாக வட மாநிலங்கள் இருக்கிறது. ஆனால் தற்போதைய இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கப்பட்டால் நம்முடைய மக்களவை தொகுதியினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறையும். ஆகவே உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய, அதாவது இதை ஏற்காத மாநிலங்கள், பாதிக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாம் அழைத்து இப்படிப்பட்ட ஒரு கருத்துருவை உருவாக்குகின்ற ஒரு மகத்தான தலைவராக இன்றைக்கு இந்தியாவை உற்று நோக்குகின்ற தலைவராக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் ஒன்றிய அரசால் ஓரவஞ்சனையாக சதி செயலால் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை, நலன்களை பாதிக்கின்ற வகையில செயல்படுகின்ற பாசிச பாஜகவினுடைய அந்த எண்ணங்களை ஒரு மக்கள் இயக்கமாக, அவர்களுக்கு எதிரான ஒரு மக்கள் இயக்கமாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் ஏற்படுத்திட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மாண்பு கழக தலைவர் அவர்கள் அதற்குண்டான பல்வேறு முயற்சிகளை இன்றைக்கு எடுத்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையில தான் நேற்றைக்கு கூட நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 100 நாள் வேலை திட்டத்துல உடனடியாக 4000 கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்கிட வேண்டும் என்று லட்சக்கணக்கான மக்களை திரட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. உங்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஊடக நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பாஜக அரசு திட்டமிட்டு இருக்கக்கூடிய இது போன்ற செயல்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த வாரத்துல கூட நாடாளுமன்றத்துல மக்களவை உறுப்பினர்கள், அதாவது மக்களவை தொகுதியினுடைய மறுசீரமைப்பு குறித்து பேசுவதற்கு நாடாளுமன்றத்தில் முயற்சி செய்த நேரத்துல அந்த முயற்சியை தடை செய்திருக்கின்றார். பேச விடல. ஒரு தெளிவான ஒரு பதில், தெளிவான ஒரு வேண்டுகோள் எதுவுமே பாஜகவை சேர்ந்த பிரதமர் மோடி அவர்களோ அதே போல அமித்ஷாவோ எதுவுமே சொல்லல. இது அவங்க சதி செயலால் நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை மறைமுகமாக செய்து வருகின்றார்கள். அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மக்கள் இயக்கமாக அதை திரட்டி நாங்கள் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒட்டுமொத்தமாக மக்களுடைய ஆதரவை திரட்டி அவருடைய சதி செயலை முறியடிப்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இதற்கு நம்முடைய ஊடக நண்பர்களும், தொலைக்காட்சி நண்பர்கள், செய்தியாளர்கள், ஒட்டுமொத்தமாக நீங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று உங்களை இந்த சந்திப்பின் மூலமாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது மக்களவை தொகுதியில நம்முடைய அந்த பங்கு என்பது, நமக்கு இருக்கக்கூடிய அரசியல் முக்கியத்துவம் என்பது, அந்த தொகுதிகள் குறைந்தால் எப்படி மணிப்பூர்ல கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அத்துமீறல்கள், அங்க இருக்கக்கூடிய பல்வேறு பெண்கள் கற்பழிக்கப்பட்டது, அதே போலவே துப்பாக்கி சூடு உள்ளிட்ட பல்வேறு அடக்குமுறைகள் ஏற்பட்டன. அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா அங்கு மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கை குறைவாக இருந்த காரணத்தினால், அரசியல் முக்கியத்துவம் அந்த மாநிலத்திற்கு இல்லாத காரணத்தினால் அப்படிப்பட்ட அத்துமீறல்கள் நடந்தது. ஆகவே எதிர்காலத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அதே போலவே தமிழ்நாட்டை போன்ற மற்ற மாநிலங்கள் பாதிக்காமல் இருப்பதற்கு நியாயமான முறையில ஒன்றிய பாஜக அரசு 1971 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்களவை தொகுதியினுடைய அந்த எண்ணிக்கையை அமைக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் தொடர்ந்து 25 ஆண்டு காலத்திற்கு இந்த மக்கள் தொகை இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை அந்த மக்களவை உறுப்பினர்கள் நிலையை நீடிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன்.